வணக்கம். தமிழக வெற்றி கழகம் விசில் சின்னம் மக்களுக்கு வாழ்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கருப்பு சிவப்பு இருக்குங்கள, கருப்பு சிவப்பு, இந்த கருப்பு சிவப்பு தான் ஜெயிக்க போதும். தமிழ்நாட்டில் சில பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க, கருப்பு சிவப்பு ஜெயிக்க போதான். ஏன் ஜெயிக்க போகுது? எதுக்கு ஜெயிக்கணும்? கருப்பு சிவப்பு ஏன் ஜெயிக்கணும்? விலைவாசி உயர்ந்ததுக்காக ஜெயிக்கணுமா? சட்ட ஒழுங்கு நாரிக்கிட்டு இருக்கும், நாட்டமாக நாரிக்கிட்டு இருக்க, அதுக்காக ஜெயிக்கணுமா? எந்த கருமத்துக்காக அந்த கருப்பு சிவப்பு ஜெயிக்கணும்? எந்த கருமத்துக்காக? அதுவே ஒரு கருமம், அதிக அருவருக்கு கருப்பு சிவப்பு. அதை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற கூட்டமும் தமிழ்நாட்டில் இருக்குது. நான் என்னத்தை சொல்ல, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி, ஒரே நடப்பு, ஒரே எண்ணம் இல்லவே இல்லை. யூடியூப்பில் பல பத்திரிகைக்காரங்க அந்த கருப்பு சிவப்பு பார்க்கறது இல்லை, கேட்கறது இல்லை, ஒன்றுமே கிடையாது. சீரியலை மட்டும் அதிகமாக சீரியலை பார்க்குறது, பேப்பரும் படிக்கிறது இல்லை. தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது கிடையாது, அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறது கிடையாது, ஒன்றத்தையுமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது, எதையுமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆனால் கடைசி நேரத்தில் இலவசத்துக்கு ஓட்டை போட்டுட்டு சட்ட ஒழுங்கு நாரி போயிருக்கு. தமிழ்நாடு நாரி போயிருக்கு, நாத்தம். கருப்பு சிவப்பு ஓட்டு போட்டு நாத்தமாக நாரி போயிருக்கு, இலவசத்துக்காக ஓட்டு போட்டு. அடி மேலே அடி வாங்கி, மிதி மேலே மிதி வாங்கி,